என் அன்பு குழந்தையே, நீ எதையெல்லாம் இது நாள் வரை இழந்தாயோ அதைவிட அதிகமாக உனக்கு கிடைக்கப் போகிறது. நல்ல காலம் உனக்கு ஆரம்பமாகப் போகிறது. பொய் பேசாத வாயும் நோயில்லாத வாழ்வும், அடுத்தவர் கண்ணீருக்கு காரணமாகாமலும் அடுத்தவர் நம்மை பார்த்து சிரிக்காத வண்ணமும் இருப்பதை இழக்காமலும் கடனே இல்லாத வாழ்க்கையும் கடந்து சென்றுவிட்டால் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ மோட்சத்தை எட்டி விடுவாய். ஆனால் யாராலுமே இந்த ஒரு நிகழ்வை மிக எளிதாக தாண்டி செல்வது என்பது நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றிலுமே புதிய பிரச்சனைகள் வரத் துவங்கும். இதை முழுவதுமாக கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் கூறிய அனைத்து சொற்களிலும் உள்ள அர்த்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள் என்றால் அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும் சொல்ல வருவதின் அர்த்தம் என்ன என்று. அதை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள இதை முழுவதுமாக கேள். இது உன் சாயப்பாவின் தெய்வ வாக்கு. ஆனால் இதை பற்றி என்ன என்று தெரியாதவர்களுக்கு என்னுடைய வார்த்தை வெறும் வார்த்தைகளாகவே தெரியுமே தவிர அதை உணர்ந்து கொள்ளவும் அவர்களால் முடியாது, புரிந்து கொள்ளவும் அவர்களால் முடியாது. இதில் கஷ்டப்படுபவர்களுக்குத்தான் தெரியும் நான் கூற வருவதின் அர்த்தம் என்ன என்று. உன் சாயப்பாவின் தெய்வ வாக்கு உனக்காவது புரிகிறதா என் குழந்தையே? இது நாள் வரை எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக திரும்ப பெறப்போகும் அந்த வாழ்வு வந்துவிட்டது. அந்த நேரம் வந்துவிட்டது. நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி செல்லும் காலம் உன்னை நெருங்கிவிட்டது என் குழந்தையே. என் மீது நம்பிக்கை வை, என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. அனைத்து செல்வங்களையும் பெற்று சுகமாகவும் வளமோகவும் வாழப்போகிறாய். ஏனென்றால் நான் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது உனக்கு கஷ்டத்தை தர நான் அனுபவிப்பேனா? நிச்சயமாக அனுமதிக்கவே மாட்டேன். உனக்கு சர்வ மங்களகமும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு நீ வாழப்போகும், இழந்துவிட்ட உன் வாழ்க்கையை மீண்டு பெற்று வாழப்போகும் அந்த அதிசயத்தை நீ உணரத்தான் போகிறாய், சந்தோஷப்படத்தான் போகிறாய். இது உன் சாயப்பா உனக்காக கூறும் தெய்வ வாக்கேதான். முன்னோக்கி செல்லும் காலம் உன்னை நோக்கி வந்துவிட்டது. இனி மறந்தும் கூட உன் காலை பின்னால் எடுத்து வைக்காதே. என் கரங்கள் உன்மீதுதான் இருக்கிறது. நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தடுத்து நிறுத்தி உன்னை இழுத்து பிடித்து நல்ல வழியில் உன்னை செல்ல வைப்பேன். உன்னை வெற்றிக்கான இலக்கை அடைய வைப்பேன். நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக. எதற்குமே அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா முழுவதுமாக இருக்கிறேன். உன்னுடைய வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையிலோ உன்னுடைய குடும்பத்திலோ எந்த ஒரு தவறான நிகழ்வும் நிகழாது. அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. நான் இருக்கிறேன். என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. முட்கள் பாதையில் பயணித்து வந்த நீ இனி மலர் பாதையில் பயணிக்கப் போகிறாய். இனி எல்லாமே உனக்கு சுகம்தான். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் இதயம் சுக்கு நூறாய் வீழ்கிறது குழந்தையே. இது சாயின் ராஜ்யம். நான் சொல்வது இன்றே பலிக்கும் பார். நினைத்தது எல்லாம் நிறைவேற்றித் தரப்போகிறேன் உன் சாயி தேவா. நீ என்னுடைய குழந்தை. இரவும் பகலும் நான் உன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நீ நன்றாக வாழ வேண்டும், உன்னுடைய வாழ்வு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே நான் சிந்தனை செய்து கொண்டே. எந்த தந்தையும் தாயும் தன்னுடைய குழந்தை வீழ்வதை விரும்பவே மாட்டார்கள். தன் பிள்ளைகள் தலை நிமிர்ந்து வாழ்வதைத்தான் எந்த தாயும் தகப்பனும் விரும்புவார்கள். நான் உன்னுடைய தந்தையும் தாயுமானவன் அல்லவா? என் பிள்ளையாகிய நீ தாழ்ந்து போனால் அது எனக்குத்தானே அவமானம். நான் எப்படி உன்னை வீழ விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எதற்கும் கலங்காதே என் குழந்தையே. தைரியத்தோடு முயற்சி செய்து கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் இந்த சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன். உன்னை வெற்றியடைய செய்து கொண்டே இருப்பேன் எல்லா நன்மைகளையும்.
இனி வரும் ஒவ்வொரு நாட்களிலும் உன் எல்லா செயல்களிலும் நான் இருப்பேன் என்பதை, இருக்கிறேன் என்பதை நீ உணரும் நேரம் வரும். அதை உனக்கு நான் உணரவும் வைப்பேன். குழந்தையே, நீ நிச்சயமாக உன் வாழ்வில் முன்னேறுவாய். நான் உன்னை விட்டு எப்பொழுதும் விலகுவதே இல்லை. உன்னை கைவிடப் போவதும் இல்லை. நான் இருக்க கவலை ஏன் உனக்கு? உன் கவலை தற்காலிகமே. விரைவில் உன் கவலையை எல்லாம் தீர்க்க உன் சாயி தேவா இருக்கும் பொழுது வீணாக பயப்படாதே. என்னை நம்பு, முழுவதுமாக என்னை நம்பு. நான் இருக்கிறேன். அப்பா, நான் உன்னிடம் என் வாழ்க்கையை இலகுவாக்கித் தா என்று கேட்கவில்லை. ஆனால் நான் உன்னிடம் கேட்பது, என் வாழ்க்கையில் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தாங்கிக் கொள்ள வலிமையை எனக்குத் தா என்று நான் கேட்கிறேன். குழந்தையே, உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். பொறுமை, நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் உண்டெனில் உலகமே உன் காலடியில்தான். நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக காத்திரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா பெற்றுக்கொள்கிறேன். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. எதை இழந்தாலும் வருந்தாதே. அது வேறொரு வடிவில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நம்பிக்கையோடு இரு குழந்தையே. உன் வேண்டுதல்கள் சில நிறைவேறாமல் போனதால் என்மேல் கோபப்படுகிறாய். சரிதான், என் பிள்ளைதானே என்னிடம் கோபப்படுகிறது என்று நானும் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் என்னால் நிறைவேற்ற முடியாமல் இல்லை குழந்தையே. ஒரு நொடி போதும் குழந்தையே. உன் வேண்டுதல்கள், உன் ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். ஆனால் அதற்கான விளைவுகளை நீ சந்திக்க தயாரா? அதற்கு நான் எப்படி பொறுப்பாளியாக முடியும்? உனக்கு நன்மை தரும் கோரிக்கைகளை மட்டுமே நான் பார்த்து பார்த்து உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். நல்ல வாழ்க்கையை பார்த்து பார்த்து உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்ன மாற்றங்கள் உன் வாழ்வில் நடந்தால் அது உனக்கு நன்மையாக இருக்கும், அதுவும் நிரந்தர நன்மையாக இருக்கும் என்பதை பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கையில் என் வேண்டுதல்களை மட்டும் நிறைவேற்றாமல் இருக்கிறீர்களே சாயிநாதரே என்று என்னிடமே கோபித்துக் கொள்கிறாய். கோபப்படாதே என் பிள்ளையே. எதற்கும் கலங்காதே. உன் வாழ்விற்கு எது நல்லது, உனக்கு எது நல்லது, மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் உன் வாழ்க்கைக்கு எப்படி நல்லதாக அது இருக்கும் என்பதை யோசித்துதான் நான் ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய எண்ணமும் திட்டமும் எப்பொழுதும் உன்னை சுற்றியே இருக்கிறது குழந்தையே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. எனவே வருத்தப்படாதே. முதலில் உன் சாயப்பா மீது சந்தேகப்படாதே. நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் ஒரு நேரமும் காலமும் கூடி வரும். அதுவரை பொறுமையாக காத்திரு. உனக்கு வேண்டியதை நான் நிறைவேற்றித் தருகிறேன். உன்னுடைய எதிர்காலம் உனக்கு தெரியாது. ஆனால் உன் தகப்பனாகிய எனக்கு தெரியும் தானே. அதனால் என் தங்க பிள்ளையே, உன் பாரத்தை எல்லாம் என் மீது வைத்துவிட்டு உன்னுடைய கடமையை மட்டுமே செய்து கொண்டிரு. அதற்கான பலனை உன்னுடைய சேவகனாக நான் உனக்கு கொடுப்பேன். சர்வ நிச்சயமாக கொடுப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன் வாழ்வின் வெற்றிக்கான பாதையை தான் நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். விரைவில் அந்த வெற்றி பாதையில் நீ பயணிக்கத்தான் போகிறாய். மற்றவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது, ஆனால் எனக்கு மட்டும் எதுவுமே கிடைக்கவில்லை என்று மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படியே அவரவர் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை முழுமையாக நம்பு. நீ செய்த புண்ணியத்தால் தான் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய். என்னை பிரார்த்திக்கும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறாய். மற்றவர்களின் கர்மா வேறு, உன்னுடைய கர்மா வேறு. இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவரவர் கர்மாவை அவரவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். கர்மாவிலிருந்து யாருமே தப்பித்து கொள்ளவே முடியாது. ஒவ்வொருடைய படைப்பின் நோக்கமும் வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும். ஒன்றைப் போல் மற்றவர்கள் பிறக்கவும் இல்லை, பிறக்க வைப்பதும் இல்லை. உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் உன் கர்மாவின் வலிமைகளை குறைத்து
உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவேன் என்று நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக காத்திருப்பும் யாருக்கும் பலன் இல்லாமல் போகாது. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக அதற்கான பலனை நான் உனக்கு வழங்குவேன். எனவே எதற்குமே கவலை வேண்டாம். முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட யார் மனதையும் புண்படுத்தும் எண்ணத்தை விட்டுவிடு. உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தால் உன் சாயப்பாவை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் எனது 4 கரங்களையும் கொடுத்து நான் மேலே எழச் செய்வேன் என்று நிச்சயமாக நம்பு. கண் இமை காப்பது போல நான் உன்னை காப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். என் அன்பு பிள்ளையே, நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வெகு விரைவில் வரும். இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் இருக்கிறேன் பிள்ளையே. கண்ணிமைக்கும் நேரத்தில் காட்சி தருவேன். எண்ணம் மட்டும் என் மேல் இருந்தால் நிச்சயமாக அனைத்தும் உனக்கு வசமாகும். நான் இருக்கிறேன் குழந்தையே. வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. அனைத்தும் இனி உனக்கு வசமாகும். நீ ஒவ்வொரு முறையும் தடுமாறி கீழே விழும்பொழுது உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு, வெற்றி பாதைக்கு நிச்சயமாக உன்னை அழைத்து செல்வேன். நான் இருக்கிறேன் குழந்தையே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? நீ விரும்பிய வாழ்க்கை, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை, நீ என்னிடம் கோரிக்கையான வைத்த வாழ்க்கையை உனக்கு தரவே உன் சாயப்பா உன் இல்லம் நோக்கி வந்து கொண்டே இருக்கிறேன். கூடிய விரைவில் அதற்கான அறிகுறி உன் கண்களுக்கு தெரியும். நம் மனமே ஆலயம். அந்த மனதில் நல்ல எண்ணங்கள் வருவது, நல்ல சிந்தனைகள் வருவதே நம் வாழ்வில் ஒளியேற்றி வைக்கும் தீபங்களாக இருக்கும். எனவே எப்பொழுதும் நல்லதையே நினைப்போம். நல்ல எண்ணங்களையே நம் மனதில் வளர்த்து கொள்வோம். நேர்மறை சிந்தனையோடு இருப்போம். நம் எண்ணம் போல் நம் வாழ்வும் நல்லபடியாகவே அமையும். நல்லது நினைப்போம். நல்லது எப்பொழுதுமே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம். வாழ்க்கையில் எப்பொழுதுமே 2 வழிகள் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய பிரச்சனைகளுக்கான வழியும், அது உன்னிடம் வந்து சேர்ந்ததற்கான வழியும் நான் அறிவேன். அந்த பிரச்சனையை உன்னிடமிருந்து எப்படி நகர்த்துவது என்ற சிந்தனையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இன்பம் வந்தால் துன்பம் தானாகவே வரும். துன்பம் வந்தால் இன்பம் அடுத்ததாக வரும். இதுதான் வாழ்க்கையின் இயல்பு. இரண்டும் மாறி மாறி வந்தால்தான் வாழ்க்கையும் சுவாரஸ்யமாக இருக்கும். இன்பம் மட்டுமே வாழ்க்கையில் சூழ்ந்திருந்தால் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது. துன்பம் மட்டுமே இருந்தாலும் வாழ்க்கையே நரகமாகிவிடும். இரண்டும் மாறி மாறி வரும்பொழுதுதான் வாழ்க்கை சரிசமமான பாதையில் செல்லும். அதுதான் நன்மையான சிந்தனையாகவும் இருக்கும். இப்படி எல்லாம் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கையில் உன் வாழ்க்கை மட்டும் அப்படியே இருந்து விடுமா? நிச்சயமாக நான் அப்படி விடமாட்டேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் உனக்கு சுக்கிர திசையை கொடுத்து ஒளிமயமான வாழ்க்கையை உன் கண்களுக்கு கொடுப்பேன். ராஜயோகம் கூடிய விரைவில் ஆரம்பமாக போகிறது உன் வாழ்வில். எந்த பிரச்சனையும் நிலையாக யாரிடமும் தங்கிவிடாது. பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கு தீர்வு என்ற ஒன்றும் எழுதப்பட்டுவிட்டது, உருவாக்கப்பட்டுவிட்டது என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்படி இருக்கையில் ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை நினைத்து பொக்கிஷமான உன் நேரத்தை ஏன் வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை குழந்தையே. அவையெல்லாம் வந்த வழியே சென்றுவிடும். ஆனால் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய பக்குவம், எப்படி வாழ வேண்டும் என்ற தன்மை, பக்குவம் என எல்லா நல்ல விஷயங்களும் உன்னிடத்தில் புகட்டிவிட்டுதான் செல்லும். ஒரு குழந்தை எழுந்து நடக்க கற்கும் பொழுது 1000 முறை கீழே விழும். கடைசியில் தன் பிடியால் தன் காலை ஊன்றி நடக்கும் அந்த குழந்தை. அதுபோலவே உன் வாழ்க்கையில் ஏற்படும் சங்கடங்களால் நீ கீழே விழலாம். ஆனால் நீ கீழே விழுவது எழுந்து நிற்பதற்காகவே.
என்பதை மறந்துவிட வேண்டாம். தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடும் எழுந்து நில். ஓடிக்கொண்டே இரு. வாழ்க்கையின் வெற்றியை எட்டிப் பிடித்தே விடலாம். இந்த நம்பிக்கையோடு நீ ஓடிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் சுக்கிர திசை ஆரம்பமாகும். கண்ணிமைக்கும் நேரத்தில் நான் அதை உருவாக்கி காட்டுவேன் உன் வாழ்வில். என்னிடம் நீ பலமான வேண்டுதல்களையும் மிக முக்கியமான பிரார்த்தனையையும் வைத்துள்ளாய். உன்னுடைய வேண்டுதல்களையும் மன வலிமையையும் நான் உடைந்து போகும்படி விடமாட்டேன் என் பிரியமே. எந்த பக்கம் திரும்பினாலும் அடிமேல் அடியாகவே இருக்கிறது. வேதனையை தாங்க முடியவில்லை. இன்னும் எத்தனை நாட்கள்தான் நான் இந்த போராட்டங்களோடு வாழ வேண்டும் என்று நீ கேட்கிறாய், புலம்புகிறாய், என்னிடம் வந்து கண்ணீர் சிந்துகிறாய். என் அன்பு பிரியமே, கலங்காதே. உனக்கான பாதையை நான் உருவாக்கிவிட்டேன். அதை உருவாக்கிய பிறகு அதை உன் கண்முன்னே காண்பிப்பேன். நீ எதிர்பார்க்காத அற்புதத்தை எதிர்பாராத நேரத்தில் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். அந்த அற்புதத்தை நிகழ்த்தியும் காட்டுவேன். அதற்கான முதல் அறிகுறியாக இன்று இரவுக்குள் ஒரு அதிசயத்தை நீ உணர்வாய். உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். அப்படி நான் உனக்காகவே உருவாக்கிய அந்த பாதையில் நீ செல்லும் பொழுது எதிரிகள் யாருமே அங்கு இருக்க மாட்டார்கள். தடைகள் ஏதாவது உன் கண்முன் தெரிந்தாலும் அது வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது முற்றிலுமாக தீர்ந்துவிடும். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் தீர்ந்து சந்தோஷ காலம் உன்னை நெருங்கிவிடும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. நீ எதிர்பார்ப்பது அனைத்தையும் உனக்கு கொடுப்பதுதானே என்னுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் மீறவும் மாட்டேன். உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. கண்களை மூடிக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இந்த நொடியிலிருந்து உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல காலம் பிறக்கும். உன் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறத்தான் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமாக மாறும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு நான் வாழும் துவாரகா மாயியாக மாறிவிட்டது. இனி உன் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். மங்கள நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் இருளாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி வெளிச்சம் என்ற புது நம்பிக்கை உன் மனதிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோர் மனதிலும் பிறக்கத்தான் போகிறது. சந்தோஷமாக இரு என் குழந்தையே. இந்த நிமிடத்தை அனுபவித்து வாழ். வரப்போவதை நினைத்து பயப்படாதே. முடிந்ததை நினைத்து கவலைப்படாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு அமைதியாக சந்தோஷமாகவும் வாழலாமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஆச்சரியமான நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். எனவே நடக்கப் போவது எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ, என்னாகுமோ என்று நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உனக்கு கிடைக்க வேண்டியதை, உனக்கு நடக்க வேண்டியதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை அனைத்தையும் உன்னிடம் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனப்போராட்டம்? சிறப்பாக நானே அதை உனக்கு செய்து முடிப்பேன். உன்னுடைய அடுத்த நொடியானது ஆனந்தம் மிகுந்ததாகவே இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு சிறப்பானதாகவே இருக்கும். எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே இருக்கும் என்று நேர்மறை சிந்தனையை மட்டுமே உன் மனதில் வைத்துக்கொள் என் பிரியமே. உனக்கு நடந்த எல்லா விஷயத்திற்கும் காரணத்தையும் அதற்கான காரியத்தையும் யோசித்து கொண்டே இருப்பதால் எந்த ஒரு பலனும் இல்லை என் பிள்ளையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள், சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் உன் சாயி தேவா. நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் பிள்ளையே? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். இனி மனதை போட்டு குழப்பாதே, கலங்கி நிற்காதே. எந்த சூழ்நிலையிலும்
நான் உன்னை கைவிட மாட்டேன் பிள்ளையே. நினைப்பது எல்லாம் நிறைவேறவே இல்லையே என்று நம்பிக்கையின்றி நாட்களை வீணடித்துக் கொண்டே இருக்காதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். உனக்கான வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், என்று நடக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் என் உத்தரவுப்படியே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு என் பிள்ளையே. கண்ணிமைக்கும் நேரம் போதும் அனைத்து காட்சிகளையும் மாற்றிவிடும் எனக்கு உன் வாழ்க்கையை திறம்பட மாற்ற முடியாமல் இல்லாமல் இல்லை. நான் உனக்கு தகுந்த நேரத்தில் நிரந்தர நன்மையை கொடுப்பதற்காகவே யோசித்து கொண்டிருக்கிறேன். அந்த காலம் நேரம் எல்லாம் கூடி வரும் பொழுது நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையை மேலோங்க செய்வேன். நீ தேடி சென்ற காலமெல்லாம் விலகி அனைத்துமே உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி கவலைகளுக்கு என்றுமே உன் வாழ்வில் இடம் கொடுக்காதே. மனம் தளராதே. கண்ணீரை வீணடிக்காதே. சாயிதேவா, நீங்கள் என் கூடவே இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நீ வருந்துகிறாய். என்னிடம் கேள்விகளாக பல கேள்விகளை கேட்கிறாய். என் குழந்தையே, உன்னுடைய இந்த சோதனைகள் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து செல்லவே என்பதை நம்பு. நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தரும் ஒரு பாடமாகவே இந்த சோதனைகளெல்லாம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் கண்மணியே. அனைத்தும் விரைவில் சரியாகும். நீ நினைத்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வாய். அதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. உனக்கான வாய்ப்புகள் விலகும் பொழுது கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே, நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. நீ தவறவிட்ட அந்த வாய்ப்பை விட மிக அரிதான பொக்கிஷமான வாய்ப்பு உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். புரிந்து நடந்து கொள். நீ நினைத்தவுடன் எதுவுமே மாறிவிடாது குழந்தையே. நீ நினைப்பது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஆனால் கொஞ்சம் சிறிது கால தாமதமாகலாம். ஆனால் தப்பாமல் உனக்கு நடந்தே விடும். அதை நான் உனக்கு நடத்தி காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததே இல்லை என் பிள்ளையே. என்னை முழுமையாக நம்பி வந்த பக்தர்களை நான் எப்பொழுதும் வெறும் கையோடு அனுப்பியதே இல்லை. நான் இருக்கிறேன் குழந்தையே. நம்பிக்கையோடு இரு. தைரியமாக இரு. உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நாள் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. நான் இருக்கும் வரை எதற்கும் உன் மனதிற்கு கவலைக்கு இடம் கொடுக்காதே. நான் உன்னை கைவிட மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது பிள்ளையே. என்னுடைய ஆசிர்வாதமும் என்னுடைய பார்வையும் எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இனிப்பான செய்தியோடு உன் அப்பா உன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன். இனிப்பான செய்தியை பெற்றுக்கொண்டு உன்னுடைய முகம் மலர்வதை பார்க்க உன் அப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. செய்தியை பெற்றுக்கொண்டு உன் முகம் மலரும் அந்த நல்ல நிகழ்வை பார்க்கவே உன் அப்பா ஷீரடியிலிருந்து உன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன். என் குழந்தை சந்தோஷப்படுவதால் உன் அப்பாவும் சந்தோஷப்படுவேன், மனமகிழ்ச்சி அடைவேன் என்பது உனக்கு தெரியும் தானே? குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்ப அதிர்வு பரவப் போகிறது. உன்னை தூற்றியவர்களெல்லாம் உன்னை போற்றும் வண்ணம் உன் வாழ்க்கையில் நீ உயரப் போகிறாய். உன் வாழ்க்கையில் மிக பெரியதாக நீ வளரப் போகிறாய். உன்னுடைய வாழ்வு வளமோடு அமையப் போகிறது. உன் வாழ்வில் சுபமங்கல நிகழ்வுகளும் மங்களங்களும் பெருகிக் கொண்டே இருக்கப் போகிறது. முதலில் ஒன்றை புரிந்து கொள் என் கண்மணியே. உன் அப்பா இன்றி எதுவுமே அசையப் போவதில்லை. நம்பியவர்களுக்கு இன்றும் நான் உயிரோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
நான் உயிரோடு வலம் வந்து கொண்டிருப்பதை பல முறை நான் வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறேன். நம்பியவர்களுக்கு அது நிச்சயமாக புரியும், கண்களுக்கு தெரியும். நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்கிறாயா? உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் உனக்காகவே நான் உருவாக்கிவிட்டேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு அப்பாவின் வருகைக்காக தினம்தோறும் காத்து கொண்டிருக்கிறாய். இதோ அந்த நல்ல நாள் வந்துவிட்டது குழந்தையே.